நான் வேலை செஞ்ச படத்தை பற்றி நான் எதுவும் பேசுறதில்ல, ஜனங்கள் பேசுறது தான் கேட்கறதுக்கு விரும்புறது. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்தால், இது தெலுங்குல பயங்கர ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆந்திராவில் அந்த ராஜமன்றியில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சுட்டு அந்த கதை ஓட்டம் போகுது. அவருடைய வயசே என்னுடைய சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பழனிக்குமார் சொன்னார். ரீசெண்டாக நடந்த ப்ரோக்ராமில் தான் சொன்னேன். கார்த்திக் வந்து பாடுறதுக்கு வந்தார். ஜேசுதாஸ் பாடின எண்ணினிய பொன்னிலாவேங்கிற பாட்டை வந்து அவரை பாட வச்ச மேடையில் பாட வைக்கும் பொழுது கார்த்திக் இது அந்த ஸ்கோர் வந்து ஜனங்களுக்கு காட்டினேன். நான் எழுதின ஸ்கோரை வந்து ஜனங்களுக்கு காட்டினேன். அதில் 81வது வருஷம் ஏதோ ஒரு டேட்டு 21 சம்திங் 81 ரெக்கார்ட் பண்ண அந்த ஷீட்டில் வந்து நான் எழுதியிருக்கேன். எண்ணினிய பொன்னிலாவே ஜெயசுதாஸ் பாடினது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டை எத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அதுதான் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா கேட்டு வளர்ந்த பாட்டை வந்து அந்த பையன் வந்து ஸ்டேஜில் பாடுற அளவுக்கு, அதாவது ஜெயசுதாஸ் சின்ன வயசில் பாடினது. தட் மீன்ஸ் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாடலை மறுபடி அவரே குழந்தையா இருந்த பையன் வந்து பாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த ஜனங்களுக்கு வந்து பெரிய ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. என்னைக்கும் அழியாமல் இருக்கிற விஷயம் அது. என்னைக்கும் நம்முள்ள இளையோடிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்கிட்ட இருக்கிறது. அது இந்த காலத்தின் மாற்றங்களால் மாறி போக போகிறதில்ல. நீங்கள் இன்னைக்கு கேட்குற இந்த படத்தில் கேட்க போகிற மியூசிக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸில் போயிடும். மனுஷங்க வாட்ச்சு, இசை கலைஞர்கள் உயிரோடு இருக்கிறவங்க வாட்ச்சு, அது ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம். இதை அந்த கச்சேரிலையும் சொன்னேன். இது வந்து கடைசி கச்சேரி. இது கடைசி கச்சேரினா எனக்கு கடைசி கச்சேரின்னு அர்த்தம் இல்லை. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி இசை கலைஞர்களோட இசை நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. சான் பிரான்சிஸ்கோவில் நான் சொன்னது. அதே போல் இந்த படத்தில் இசைத்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எல்லாம் லைவ் மியூசிஷியன்ஸ் வச்சு எடுத்தது தான். அது அந்த அவ்வளோ தூரத்துக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா படம் ஓடிச்சுன்னா இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஜனங்கள்லாம் எப்படி ஏற்றுக்குருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்த நேரத்தில் படம் ஓடிச்சு அப்படின்னோடனே அவங்களுக்கே நம்ப முடியல. நம்ம படம் நல்ல படமாக எடுத்துருக்கோமா அப்படிங்கிறது. முதல்ல ஜனங்களுடைய டேஸ்ட் என்னங்கிறது இப்போ எல்லாம் சார் அந்த முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது சார் அப்படின்னு எல்லாம் சொல்றது ஒரு வழக்கமாக இருக்கு இல்லையா. முன்ன மாதிரி இருக்க மாதிரி படம்லாம் நினைக்க முடியாது சார். இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் மாறல. நல்லா இருக்கிறத என்னைக்கு ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. பத்திரிகைக்காரங்களும் நல்லா இருக்கிறத நல்லா பாராட்டி தான் எழுதுறீங்க. எல்லாருக்கும் எவ்வளவு தான் நீங்கள் தூக்கி விடுவீங்கன்னு. தூக்கி விட்டால் நிற்கணும் இல்லை, நிற்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு இருக்கணும் இல்லை இல்லையா. நிற்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சேர்ந்துக்கிற போகிறீங்க, அவங்களும் வந்துட போகிறாங்க, எல்லாரும் வர போகிறாங்க. எல்லாரும் வர்றதுங்கிறது வந்து நடக்கிற விஷயம் இல்லை. எல்லாரும் வர்றதுங்கிறது நடக்கிற விஷயம் இல்லை. அது திறமை இருக்கிறவங்க வராங்க. அது மாதிரி புதுசாக அந்த பையன் வந்து ட்ரை பண்ணியிருக்கான். குமார் வந்து முதல்ல வந்து மூணாறில் இந்த கம்போசிங் நடந்தது. கம்போசிங் நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு அவர் சொன்ன உடனே பாடின பாட்டு தான் அப்படியே ஓகே ஆச்சு. சொன்ன உடனே குண்டெல்லோ கோதாரின்னு நான் பாடினேன். குண்டெல்லோ கோதாரின்னு நான் பாட்டை டைட்டில் சாங்கே குண்டெல்லோ கோதாரின்னு போட்டு கொடுத்தேன். அது அப்படி வச்சுட்டாங்க. அங்கிள் தான் பாடினாங்க அந்த பாட்டு. அங்கிள் சொன்னது வெரி ட்ரூ. இந்த படத்துக்காக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் எலக்ட்ரானிக்ஸ்ல இல்லாம நான் ஒரு அங்கிள் பண்றது எனக்கு புரியாம இருந்தாலும் இங்கேயே உட்கார்ந்துட்டு அவர் மியூசிக் எழுதி he would fit it into the film. So very very grateful because நான் சின்ன வயசுல எங்க அப்பாவோட பார்த்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கும்போது it was quite a memory coming back. நான் எப்பயுமே பார்க்கல. இது எனக்கு சின்ன வயசுல ஞாபகம். எல்லாரும் ஒரே ஆர்கெஸ்ட்ராவா இருக்கும் மியூசிக் பண்ணும்போது. இப்போ அப்படி இல்லவே இல்லை தம்பிங்க பண்ற படத்துக்கு. பட் அகைன் திருப்பி என்னோட படத்துக்கு to bring all those musicians into one roof, I was very grateful.
இந்த படத்தில் எஸ்பெஷலி ஒரு சாங் இளையராஜா சார் பாடியிருக்காரு, ஒரு சாங் பவதானி அக்கா பாடியிருக்காங்க. இந்த 2 சாங் தான் பிகெஸ்ட் ஹிட்ஸ் இந்த ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கு அப்படி ஒரு லக் இருக்கு. ஸோ ஏன்னா எனக்கு லைக் சார் சொன்ன மாதிரி ஐ மைட் நாட் நோ திஸ் திங், பட் ஏன்னா இதில் அப்படி ஐ திங்க் ஆர் ஃபிலிம் இஸ் வெரி லக்கி டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இப்போ இந்த இசை கலைஞர்கள் இருக்காங்க, லைவ் மியூசிக் பண்ணுறோம், அந்த உத்ராயணத்தில் போயிட்டு இருந்தாங்க. யாராலும் நிறுத்த முடியும்னு நடக்க போகிறது போயிட்டே இருக்கு. எவ்வளவோ கேமரா வந்துச்சு, இன்னைக்கு வேற கேமரா வந்துருச்சு இல்லையா? இதே தியேட்டரில் இங்கே மேலே வந்து ப்ரொஜெக்டர் இருக்கும். நான் இங்கே மியூசிக் பண்ணிட்டு இருப்பேன், ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு மியூசிக்கெல்லாம் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணி படம் பார்த்துட்டு எழுதிட்டு நான் இந்த பக்கம் பார்க்க மாட்டேன். ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் வந்து ரெடியாக இருப்பார். மியூசிக்கெல்லாம் ரெடி பார்த்துட்டு ரீலோட சேர்த்து மானிட்டர் பார்க்குறதுக்கு அவர் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மைக்கு மூலமாக கூட சொல்கிறது கிடையாது. கையை இப்படி தூக்கி அப்படி இப்படின்னா படம் போட்டுருவோம். அந்த டைம்லாம் போயிடுச்சு. எங்கே ப்ரொஜெக்டருங்க போயிடுச்சு. இங்கே ஸ்க்ரீனில் வந்து இங்கே சின்ன ஒரு இதை வச்சுட்டு பாக்ஸை வச்சுட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் பேக்ரவுண்ட் பண்ணி இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு பேக்ரவுண்ட் தொடங்க போகுது நாளைக்கு வச்சு. தெலுங்குல குண்டல்ல கோதாரிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப நல்ல டைட்டில். அது குண்டல்ல கோதாரி, மனசுக்குள்ள கோதாவரி, மனசுக்குள்ள காவேரி அப்படிங்கிற. இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நீங்களும் அங்க இருந்தீங்களா அங்கிள்? 86 எல்லாம் நான் இங்க இருக்கேன். பட் அந்த 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 பீரியட்ல அந்த வழி போக வேண்டியது இருந்தது. சொல்லுங்க சார், ட்ரெயின் உங்களுக்கு கல்கட்டா போயிட்டு வரும்போது, கல்கட்டா ரூட்டா அது? கல்கட்டால. ஆமா ஆமா. அந்த காட்சி நீங்க நேர்ல பார்த்துருக்கேன். இல்ல அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. இமேஜின் பண்ணாலே உயிர் வந்துடும். Unbelievable collections, and of course Ilayaraja uncle was the heart of soul of the film. And Teluguliyum it was, we celebrated triple platinum disc. Uncle was out of the country, so he our attend panna another hero is on his way from shoot. We all wanted to receive the award from his own hands because it's a lifetime memory that we all cherish. So thank you uncle again for all the wonderful beautiful blessings you gave us for the film. So